அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 29 சூரிய கிரகணம் நிகழப்பெற போகிறது. அந்த நேரத்தில் சனிப்பெயர்ச்சியும் நடக்க போகுதுங்க. இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணத்தில் சனிப்பெயர்ச்சி நடைபெறக்கூடிய பட்சத்தில் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெரிதளவில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் குறிப்பிட்ட இந்த 3 ராசியினருக்கு கஷ்டகாலம் ஆரம்பமாகக்கூடிய ஒரு காலமாக அமைய பெறப்போகிறது. அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார், அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் 29 சூரிய கிரகணம் மற்றும் மீனத்தில் சனி பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த ராசியினர் யார் யார் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது மார்ச் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிரகணங்கள் உள்பட பல முக்கியமான கிரகங்களினுடைய மாற்றங்கள் நடக்க போகுது. இதனால் பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா 2025 மார்ச் 29 மிகப்பெரிய ராசி மாற்றம் நடக்க இருக்கு. இது நாடு உலகம் எல்லா ராசி மேலேயுமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மார்ச் 29 வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் வேற வருதுங்க. இதோட விளைவு கண்டிப்பாக மக்கள் மேலே தென்படும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா 30 வருடத்திற்கு பிறகு சனி பகவான் குருவோட ராசியான மீன ராசிக்கு போகிறாரு. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரகணம் அப்படிங்கிறது இந்த ராசி மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த தாக்கம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அவர்களுக்கு கஷ்டகாலம் ஆரம்பமாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்தோன்னா மேஷ ராசி. மேஷ ராசிக்கு சூரிய கிரகணம் மற்றும் சனி பெயர்ச்சி இரண்டுமே நடக்கக்கூடிய தருணத்தில் மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் 29 நடக்கிற சூரிய கிரகணமும் மீனத்தில் சனி பெயர்ச்சியும் சரியில்லைங்க. சனி பெயர்ச்சியால் மேஷ ராசிக்காரர்களுக்கு சனியோட சாதி சதி ஆரம்பிக்க போகிறது. இதனால் மேஷ ராசிக்காரங்க ரொம்ப உஷாராக இருக்கணும். பண கஷ்டம், உடல்நல பிரச்சனை, வேலையில் தடை அப்படின்னா எல்லாமே வர வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. சூரிய கிரகணம் உங்களுடைய ராசியில இருந்து 12வது வீட்டில் நடக்குது. இதனால செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக மற்றொரு புறம் தங்களுக்கு டென்ஷனும் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியான பெரு நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்குவீங்க. உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய தேவையில்லாத அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடக்கூடிய சுபாவமும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விபரீதத்தையும் அது ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலம் சனி பெயர்ச்சி மற்றும் சூரிய கிரகணம் ஆகியவை ஒரே நேரத்தில் நடைபெறதுனால உங்களுக்கு இது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அதிக அளவில் பிரச்சனைகளையும் தடைகளையும் உண்டு பண்ணும். அப்படிங்கிறதுனாலையும் பொருளாதார ரீதியாகவும் பணம் ரீதியாகவும் பெரிய நஷ்டங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனாலையும் எல்லா விஷயத்திலையுமே அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியாது அப்படின்னாலும் கூட நீங்கள் அதை சமாளித்தாக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் உஷாராகவும் இருக்க பாருங்க. எதற்காகவும் முன்கோபப்படுவதையோ அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதையோ முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க.
அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் பலவிதமான உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் ரீதியாக அலட்சியம் காட்டாமல் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியமோ அல்லது தேவையில்லாத அவசரமோ கூடவே கூடாது. ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணமும் சனி பெயர்ச்சியும் கும்பராசிக்காரங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க, அதாவது கும்பராசியில் பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். வேலையில் தடை ஏற்படலாம், பண நஷ்டம் ஏற்படுங்க, பொருளாதார கஷ்டம்னு அடிக்கடி நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் புதுசாக எந்த வேலையும் ஆரம்பிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசியோட 2வது வீட்டில் சூரிய கிரகணம் நடக்கிறதுனால வாழ்க்கையில் நிறைய சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய பேச்சை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டு சண்டையை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம். தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கி தவிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். செல்லக்கூடிய பயணங்கள் தங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தலை அப்படின்னாலும் கூட மற்றொரு புறம் தங்களுக்கு அலைச்சலையும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளையும் நஷ்டத்தையும் கொண்டு வரலாம். அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது உஷாராக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. தொழிலோ வியாபாரமோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி தேவையில்லாத ஆன்லைனில் முதலீடு பண்ணுறது இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணுறது போன்ற முதலீடு சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சூரிய கிரகணம் மற்றும் சனி பெயர்ச்சியினுடைய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. குடும்பம் சார்ந்த விஷயத்துலேயும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியம். ஏன்னா குடும்பத்திலையும் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அவசியங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி மீன ராசி. மீன ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணமும் சனி பகவானினுடைய ராசி மாற்றமும் நல்ல சகுனமாக தெரியல. உங்களுடைய ராசியோட முதல் வீட்டில் அதாவது லக்னத்தில் சூரிய கிரகணம் நடக்கிறதுனால உங்களுடைய தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடல்நல கோளாறுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். பண கஷ்டம்னு உங்களுக்கு ஏற்படலாம். நீங்கள் செய்கிற வேலையில் தோல்வியும் ஏற்படுங்க. உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்து தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும். அதன் காரணமாக மருத்துவ செலவுகள் மற்றொரு புறம் அதிகரித்த வண்ணமே இருக்கும். இதன் காரணமாக பல நேரங்களில் உங்களுக்கு டென்ஷனும் கோபமும் வந்து உருவாகலாம். இந்த டென்ஷன் கோபம் அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய பட்சத்தில் வீட்லேயும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாக்கும். அதே மாதிரி சுபகாரிய நிகழ்வுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நீடிக்கத்தாங்க செய்யும். அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடினாலும் சில பிரச்சனைகளையும் சவால்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் அடிக்கடி எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும். இந்த நேரம் அப்படிங்கிறது பலதரப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும். அப்படிங்கிறதுனால கூடுதல் உஷாராக செயல்பட வேண்டிய காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். சனி பெயர்ச்சி மற்றும் சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெருமளவில் தங்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகமாகட்டும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது அவசியம். அலட்சியமோ இல்லை அவசரமோ பட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத நஷ்டத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம்.
அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் யாரை நம்பியும் அகலக்கால் வைக்க வேண்டாம். யாருக்காகவும் யாரை நம்பியும் நீங்கள் வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாம். வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அதை நிறைவேற்ற முடியாமல் தடுமாற்றமோ இல்லை பிரச்சனைகளையோ நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால யாருக்காகவும் வாக்குறுதி கொடுக்கறத முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு ஒரு முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலம் திகழப்பெறுகிறது.